ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து மே மந்த்துக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ அந்த மே மந்த் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 மூணுத்தில் ஏதாவது 1 பிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பிக் பண்ண உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சும்மா வெளியில் பார்த்து அந்த விஷயத்த நம்பக்கூடாது. நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்த 1க்கு 4 தடவை விசாரித்து அது ட்ரஸ்டபிள் தானா, அந்த விஷயம் அவங்க வந்து கரெக்டான பீப்புள்ஸா அப்படின்ட்டு யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. இந்த மந்த்து எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த 1க்கு 4 தடவை யோசித்து 1க்கு 4 பேர்கிட்ட அதை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகளை செய்யுங்க. நீங்கள் இந்த மந்த்து வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஒரு பேலன்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக எந்த வேலையாக இருந்தாலுமே ரொம்ப ரசித்து பேஷனோடு செய்வீங்க. அண்ட் மணி எனர்ஜி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. எஸ், நீங்கள் பண்ண குட் கர்மாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிளாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய லவ் தான் உங்களுடைய ப்ளஸ்ஸே. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுவீங்க. நீங்கள் எவ்வளோ தான் கோபமாக வந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்கள நீங்கள் வந்து ஹீல் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சாஃப்டான பர்சன் நீங்கள். அண்ட் கொஞ்சம் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க, சீக்கிரமாகவே ட்ரெயின்ட் ஆவீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருங்க. இந்த மந்த்து நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து எது பண்ணுறதா இருந்தாலுமே நல்லா விசாரித்து கிளாரிட்டியாக பண்ணுங்கள். ஓகே. அண்ட் எஸ், மணி எனர்ஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே செழிப்பாக இருக்குது உங்களுக்கு. எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்க போகுது இந்த மந்த்து. உங்களுடைய மதர் பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஃபீமேல் பிளெஸ்ஸிங்ஸ், அவங்க எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்களுடைய மதர், ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை உங்கள் பாட்டி, அந்த மாதிரி அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு, அவங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனாக இருக்குது, கிளாரிட்டியாக என்னால் முடிவு எடுக்க முடியலன்னா அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ், நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கார்டு தான் இங்கே கன்ஃபியூஷன்ஸில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். எமோஷ்னலி ட்ரெயின்டாக இருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃபுல் மூன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த எமோஷ்னல்ஸ் மேலே கீழே இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் சில டைமில் சந்தோஷமாக இருப்பீங்க, சில டைமில் சோகமாகிடுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜி வந்து உங்களுக்கு மேலே கீழே அந்த மாதிரி நடக்கும். நிறைய இந்த மந்த்து வந்து நீங்கள் வந்து அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும், புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் இந்த மந்த் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இன்னும் 1க்கு 2 தடவை நல்லா விசாரிங்க. அதை பற்றி இன்னும் நல்ல நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அது ட்ரஸ்டபிள் தானான்ட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க லைஃப்பில். பட் அது எல்லாமே நீங்கள் வந்து என்னதான் கீழே விழுந்தாலுமே கஷ்டப்பட்டாலுமே அது நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கலனாலுமே ஆனால் நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் அதே ஒரு வில் பவரோட திருப்பி ஸ்ட்ராங்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் இந்த மாதம் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸும் இந்த மாதம் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். எல்லாமே நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆன்சிஸ்டர்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
எமோஷ்னலி ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் நீங்கள். அண்ட் எனர்ஜி, அதாவது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனர்ஜி, ஒரு எந்த கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக இருந்திருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு இந்த மந்த்து. அம்மா பாட்டி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுப்பாங்க, நல்ல ஒரு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, நல்ல கிளாரிட்டி கொடுப்பாங்க அவங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம 2 பிக் பண்ணவங்களுக்கு மெசேஜ் பார்க்கலாம். நீங்கள் இந்த மந்த்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது நடக்கும். அண்டு உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஆரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மந்த்து. குட் நியூஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த மந்த் உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது நடக்கும். அண்ட் நீங்கள் செஞ்ச குட் கர்மஸ் எல்லாமே உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும், டபுள் ட்ரிபிளாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் இந்த மந்த் உங்களுக்கு குட் நியூஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ், நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங், நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். அது லைஃப் நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங், ஏதாவது புதுசாக பண்ணணுன்னா நீங்கள் பண்ணலாம். அண்ட் மணி எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேலண்ட் இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப கிளாரிட்டியாக பண்ணுவீங்க. அண்ட் எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட் வெளியில் சொல்லாதீங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதில் க்ரோத் ஆகும்போது அவங்களே தானாக தெரிஞ்சுக்குவாங்க. அது வரையும் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க வெளியே. பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மந்த்து. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேன்றீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹெல்த் வைஸாக நீங்கள் உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபேமிலி பிஸ்னஸ் ரொம்ப நல்லா, அதில் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். புதுசாக ஃபேமிலி பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகும். ஃபேமிலி மீட்டிங், ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. மணி எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கான குட் நியூஸஸ் எல்லாம் வரும். உங்களுக்கான அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்கும். உங்கள் வீட்டில் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, பையன் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஸோ இது விஷயங்கள் எல்லாம் அதுக்கான அடுத்த ஸ்டெப் நடக்கும். கல்யாணம், ஃபேமிலி பார்ட்டிஸ், வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடக்குது, விசேஷங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. எஸ், நீங்கள் இந்த மந்த் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது. உங்களுடைய பார்ட்னருடைய பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சரி, நீங்கள் அவங்கள தாராளமாக நம்பலாம். உங்களுடைய பாண்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு ஹெல்த் வைஸாக தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்கள் ஹெல்த்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ஃபேமிலி தான். நீங்கள் ரொம்ப டவுன் டு அர்த் பர்சனாக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஆள் நீங்கள். அண்ட் ஓவராலாக உங்களுக்கு மணி எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு உங்கள் வீட்டில் நிறைய விசேஷங்கள் எல்லாம் நடக்கும். புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஏதாவது பண்ணணுன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நல்லா அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நம்பர் 3 பிக் பண்ணவங்களுக்கு அந்த மெசேஜ் பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு இருந்தாலுமே, எல்லோரும் உங்கள் கூட இருந்துமே நீங்கள் ஏதோ சம்திங் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க.
எஸ். நீங்க வந்து அந்த டைம்ல நீங்க வந்து உங்க யங்கான டைம்ல இருந்திருப்பீங்கள்ல, ஸ்கூல், காலேஜ் டைம்ல. அந்த டைம்ல இருந்த விஷயம் அந்த டைம்ல இருந்த உங்கள நீங்க ரொம்பவே மிஸ் பண்றீங்க. அந்த எனர்ஜி, அந்த ஒரு ஹேப்பினஸ் அத ரொம்பவே மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு எல்லாமே இருந்தும் கூட நீங்க வந்து அதனாலே ரொம்ப ட்ரெயின்டா ஃபீல் பண்றீங்க. எமோஷ்னலி ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பீங்க நீங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யோசிக்கிறீங்க. அது எல்லாமே பாஸ்ட்டான விஷயங்கள். அது யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அது அது வந்து இன்னுமே உங்கள ட்ரெயின்டாக்கி விடும். ஸோ உங்களுடைய கரண்ட் லைஃப்பை, கரண்ட் எனர்ஜியை என்ஜாய் பண்ணுங்க. அத ஃபீல் பண்ணுங்க. அண்ட் எஸ், அது எல்லாமே நீங்க வந்து யோசித்து ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போங்க, மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செழிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹார்ட் சக்கரை ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. இருக்கீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாமே ரொம்ப வேஸ்ட் டைம். உங்கள் எனர்ஜி தான் அதை ட்ரெயின் பண்ணி விட்டுரும். நல்லா தூங்கணும். நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் யோசித்து நீங்களே உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. தூக்கம் இல்லாமல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டரை பாருங்கள். அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை நீங்கள் பேசி பெருசு பண்ணாதீங்க. உங்களால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் உங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை யோசித்து நீங்கள் வந்து அதை பேசி சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அண்டு நீங்கள் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க நீங்க இந்த மந்த்து. நீங்க செய்யக்கூடிய வேலைகள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வந்து ப்ராப்பரா பண்ணுவீங்க. ப்ரொடெக்டிவா பண்ணுவீங்க. சேஃபா பண்ணுவீங்க எல்லாமே. நீங்க ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கான பிரச்சனைகள் என்னவோ, உங்க ஃபேமிலில என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலுமே, அத நீங்க வந்து எல்லாமே சால்வ் பண்ணிடுவீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. எமோஷ்னலி ரொம்ப ஹேப்பியா, பேலன்ஸ்டா இருப்பீங்க. ஓவராலா நீங்க வந்து எல்லாமே பேலன்ஸ்டா கொண்டு போவீங்க. தேங்க் யூ. அண்ட் இந்த வீடியோவ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க எந்த நம்பர் பிக் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.